Hi friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? thumbnail பார்க்கும்போது தெரியுது. லலிதா ஜுவல்லரில இப்போ இருக்கிற ஆஃபர்ஸ் அது இல்லாம பர்టిక్యులரா வந்து செயின்ல வந்து என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 1% வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வேஸ்டேஜ் கலெக்ஷன் வித் வந்து எவ்வளோ கிராம்ஸ்க்கு வந்து என்னென்ன வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லலிதாவில் நிறைய ஜுவல்லரிக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்களே வந்து எவ்வளோ அப்படின்றது டிஸ்பிளேவே பண்ணிட்டாங்க. ஆனால் 1% வந்து செயின் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது நிஜமாகவே செயின் தராங்களா அந்த பர்சன்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்து இந்த லலிதா ஜுவல்லரியை கடையை பார்த்தோம். இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து செயினில் 1%னால் மீதியெல்லாம் என்னென்ன கலெக்ஷன் அப்படின்றத பார்க்கும்போது செயினில் வந்து முறுக்கு செயின் அது மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வெரைட்டி ஆஃப் செயின்ஸ் நான் ஒரு 5 டைப் ஆஃப் வந்து எஸ்டிமேட் வாங்கியிருக்கலாம் வித் வந்து கலெக்ஷனோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து இப்போ வாங்கினா ப்ராஃபிட்டா லாஸா இல்லைனா வந்து இது எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் வாங்குறது ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நான் லைனாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு 5 மாடலில் வந்து இது எல்லாமே வந்து ஒரு 9%க்குள்ளே இருக்கிற வேஸ்டேஜ் உள்ள இருக்க கலெக்ஷன்ஸ் தான் இது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் கோதுமை செயின் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் செயின் தான். எல்லாமே 2 பவுன் 16 கிராம் உடைய கலெக்ஷன்ஸ் வந்து இதுக்கு மேக்ஸிமம் வேஸ்டேஜே வந்து 9%. இந்த கடைசியாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா 8.5% வேஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. நான் பார்த்தது வந்து மார்க்கெட் ரேட் அன்றைக்கி வந்து 9235. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா வந்து 2 தடவை வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. மார்னிங் ஒரு டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது, ஆஃப்டர்நூன் ஒன் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 9095 ரூபா அந்த ரேட் தான் வந்து இன்றைக்கி விற்கிற மார்க்கெட் ரேட்டு. நான் எடுத்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் 9235. சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 120 ரூபா. கோல்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பால் பாஷா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாடலோடைய பேர் அந்த மாடல் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். 16.330 கிராமு. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8.5%. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் சார்ஜ் மட்டும் வந்து 12,818 ரூபா வாங்குறாங்க. டோட்டல் கோல்டு ரேட் அந்த வேஸ்டேஜோடு பார்த்திங்கன்னா 1,63,625. ஜிஎஸ்டியும் வந்து சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி கட்டுறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2,454 இன்ட்டு இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா 1,68,534. இந்த செயினுடைய கலெக்ஷன்ஸில் வந்து இது வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து வந்து என்ன வேஸ்டேஜ் பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4%ல் வந்து ஒரு வேஸ்டேஜ். இது வெறும் பால் செயின் தான் வந்து இது. இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க 3 பால்ஸ் 4 பால்ஸ்ன்ட்டு. இது சிங்கிள் பாலு. இந்த சிங்கிள் பாலுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 4%, ஒன்லி ஃபார் 4%. ஆனால் வந்து இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா 2 சவரன் தான். நமக்கு வந்து எப்போவுமே ரெகுலராக வர மாடலில் வர அதே ஹைட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. 4% சொல்லும் போது இதுக்கு வேஸ்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 6,067 ரூபா வருது. நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் ஸ்லிப்பையும். டோட்டலாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து 1,62,437 வருது இந்த செயினுடைய கலெக்ஷன். இது சிங்கிள் பால் நல்லா இருக்குது. சில பேர் வந்து டாலர் செயின் மாதிரி யூஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து வெறும் செயினாக கூட யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஃபேன்சியாகவும் இருக்குது, ரொம்ப டீசெண்டாகவும் இருக்குது, அழகாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து அடிஷ்னல் செயினாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வந்து டாலர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த செயின் பார்த்திங்கன்னா ஹாலோ ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வெறும் 3% தான் வேஸ்டேஜ். இதோட கிராம் பார்த்திங்கன்னா 16.330 கிராமு. வேஸ்டேஜ் 3. வேஸ்டேஜ் சார்ஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 4,525 கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 1,59,992 கொடுத்துருக்குறாங்க இதோட இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் எதிர்பார்த்தா இந்த 1% வந்து எந்த செயினுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செயின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோப் செயின் சொல்லுவாங்க. சில பேர் வந்து சரடு மாடல் அது மாதிரி சொல்லுவாங்க. சரடு மாடல் தான் நிறைய பேருக்கு இந்த செயினை பார்த்தா தெரியும். அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி 9,235. 20 கிராம் 2.5 பவுன் வந்து செயின். ஒரே 1% தான் பாருங்கள். 1% கொடுத்ததையும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் சார்ஜ் பார்த்திங்கன்னா 1,865 ரூபா வருது. டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா கோல்டு ரேட் வந்து வேஸ்டேஜோடு ஜிஎஸ்டியோடு ஆட் பண்ணிங்கன்னா
ரூ. 1,93,779 வருது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு காயின் எடுக்கிறதாவே 1% இல்லைன்னா சில இடத்துல 1.5% 2% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து காயினாக வாங்கி சேவிங்ஸ் பண்ணி நாளைக்கு நகையாக வாங்குறவங்களுக்கு உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சு, இல்லைன்னா வந்து நீங்கள் காயின் வந்து சேவிங்ஸ் பண்ணுறவங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்து பேங்க்கில் அடகு வச்சு நான் நகை வாங்கலாம், இந்த டைமில் வாங்கலாமா, கோல்டு ரேட் கம்மியாக இருக்குதா, ஆஃபர்ஸ் டைமில் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சில பேர் கேட்பீங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது இல்லைன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடும்போது வந்து நிறைய ஷாப்ஸில் போடுறாங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த டைம் வந்து 1% 2% போகும்போது நீங்கள் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அது மாதிரி ப்ளச் பண்ணி கூட வாங்கலாம். உங்களுக்கு கையில் ஒரு நகை அடகு வச்சாலும் இன்னொரு நகை வந்து கையிலேயே வந்துடும். இதை வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபர்ஸ் வந்து எப்போ வரைக்கும் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. வந்து உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். இந்த வந்து பெண்டன்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் பெண்டன்ட்டு நிறைய பேர் வந்து லாங் செயினுக்கு வந்து வேர் பண்ணுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் பெண்டன்ட்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. லாங் செயினில் இந்த பெண்டன்ட்டோடு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் இருக்கும். என்னோடய விஸ்லிஸ்ட்லேயும் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்குங்க. அப்படி இல்லைன்னா மந்த்லி வந்து சீட்டு பே பண்ணுங்கள். சீட்டு பே பண்ணி வந்து கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். லலிதா ஜுவல்லரியில் வந்து ஆல்ரெடி வந்து நானே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அண்ட் வந்து சீட்டு எப்படி போடுறது, மந்த்லி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். கம்பாரிசேஷன் வீடியோலாம் போட்டிருப்பேன். மினிமம் வந்து லலிதாவில் 10,000 இருந்துச்சுன்னா கூட ஒன் டைம் டெபாசிட் பண்ணலாம். பண்ணி கூட வந்து உங்களோட கோல்டை வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணும்போது வந்து இதை மாதிரி மொத்தமாக வந்து நம்ம வந்து காயினா ஜுவல் எதனா வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய நகை ஆஃபர்ஸ் டைமில் வாங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு காயின் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைம் போடும்போது வந்து காயினை அவாய்ட் பண்ணிவிட்டு பல்காக எடுக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சீட்டு போடாமல் எல்லாம் வந்து டைரெக்டாக வந்து காயினே போய் பர்ச்சேஸ் பண்ணாமல் இது மாதிரி நகையாகவே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணவும் உதவும். தென் பார்த்திங்கன்னா வந்து ப்ளச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டைம்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். 2 in 1 ஆகும். காயின்னா வந்து ப்ளச் பண்ணுறதுக்கு நிறைய பேங்க்கில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா காயின் வந்து பீரோலே தான் இருக்கும். தென் வந்து எது போட்டு அழகு பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து அதை போட்டு பார்க்கலாம், ப்ளட்ஜும் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறைய கடையில் வந்து இப்போ ஆஃபர்ஸ் போட்டிருக்குறாங்க. லலிதாவில் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்குது. கண்டிப்பாக யாருன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் வந்து பாருங்கள். நமக்கு வந்து காயினாக வாங்கி அதை மறுபடியும் வந்து கோல்டாக மாற்றுறதுக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் அவங்கக்கிட்ட வந்து செயின் மட்டும் ஆஃபர்ஸ் போடலை, நிறைய எல்லாத்துலேயுமே போடுறாங்க. இயரிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 கேரளா ஆரம் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 அண்ட் பேங்கிள் வந்து 3% ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்லேயே போடுறாங்க. நான் வந்து செயினை மட்டும் பர்டிகுலராக வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து செயின் யூஸ் பண்ணணும், சில பேர் வந்து தாலி சரடுக்கு வந்து இந்த செயின் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் வந்து அது எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. இந்த மாதிரி மினிமல் வேஸ்டேஜில் வாங்க, ஆனால் கொஞ்சம் உறுதியாக வாங்குங்க. ஒரு பொருளை எப்போவுமே டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பொருளுடைய உறுதி வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். மெலிசாக நீங்கள் வாங்கிட்டீங்க, ஸ்ட்ராங்காக இல்லாமல் வாங்கிட்டீங்க, லைட் வெயிட்டில் வாங்கிட்டீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ண ஒரு செயின் சரடு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 சவரன்லேருந்து வாங்குங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் உறுதியாகவும் இருக்கும். நீங்கள் போடுற வந்து உங்களுடைய தாலி உருக்கள் அதெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து அதை விட கம்மியாக நீங்கள் கிராம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உழைக்காது. அது இல்லாமல் நல்லா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒரு 3லேருந்து 5 சவரன் வரைக்குமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸில் வந்து பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது, வேறு எந்த மெத்தட் வந்து நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சினா வாங்குங்க. பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.